வாட்டர்மெலன் ஸ்டார் சொல்றேன். திவாகரன்ல லவ் நீ சொல்லுவ கனி ரொம்ப ஸ்வீட்டா இதுவா இருந்தாலுமே பயங்கரமான ஒரு நேச்சர் வந்து இருக்குது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. பிக் பாஸ் வீட் உள்ள ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா சூஸ் பண்ண சொல்றாப்ல. அதுல மேக்ஸிமம் ஆஃப் மெம்பர் வந்து நம்ம கனி திரு அவர்களையும் திவாகரையும் தான் சூஸ் பண்ணிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் ஜெயிலுக்கு போறாங்கன்னு நினைக்கிறேன். திவாகர் யார் யார் சூஸ் பண்ணிதான் பாத்தீங்கன்னா நம்ம கானா வினோத் அவர்கள், கெமி, அரோரா, சுபீக்ஷா, அதுக்கப்புறம் விக்டர் சிக்ரம், இவங்க 5 பேரை வந்து ப்ரோமோல பார்த்த வரைக்கும் இவங்க 5 பேர் தான் வந்து நம்ம திவாகர் அவர்களை சூஸ் பண்ணிருந்தாங்க. அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவர் கொடுத்த கேரக்டர்லயே அவர் இல்ல, கேரக்டர் விட்டு எப்ப பார்த்தாலும் வெளியே வந்துடுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அரோரா மெயினா ஒரு மேட்டர் சொன்னாப்புல, அதாவது இந்த வாரம் ஃபுல்லா அவர் வந்து லவ்னு ஒரு கண்டென்ட் கொடுத்துருந்தாரு தவிர வேற ஒண்ணுமே பண்ணல அப்படின்ற மாதிரி அங்க அவங்க போட்டு உடைச்சதை பார்க்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம கனித்திருவை யார் யார் சொன்னான்னு பாத்தீங்கன்னா, பிரஜன் அவர்கள், திவ்யா கணேஷ், அதுக்கப்புறமேட்டு நம்ம விஜே பார்வதி, கமருதீன், இந்த மாதிரி இவங்க 4 பேரை வந்து நம்ம கனித்திரு அவர்களை சொல்லியிருந்தாங்க. கனிக்கு சொன்ன ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கமருதீன் ஒன்று சொன்னாப்ல, அதாவது இவங்க வந்து இந்த கிரௌட் ஒண்ணு அதிகமா வந்து சொன்னாங்கன்னா அந்த விஷயத்தை தான் வந்து இவங்க பண்றாங்க அப்படின்ற மாதிரி, அதாவது இந்த வீட்டுல இருக்க அதிகமான மெம்பர்ஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா அதை தான் வந்து இவங்க கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கமருதீன் சொன்னாப்ல. நெக்ஸ்ட் விஜய் பார்வதி என்ன சொன்னாங்கன்னா, இவங்க வந்து வெளியே வந்து ஸ்வீட்டா இருக்கிற மாதிரி காமிச்சிடறாங்க, ஆனா இவங்க அப்படிலாம் கிடையாது, வேற ஒரு பயங்கரமான நேச்சர் இவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி ஒரு விஷயத்த போட்டு உடைச்சாங்க. அதுக்கப்புறம் திவாகர் வந்து அரோராவை வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல சூஸ் பண்ணாப்ல. அதுக்கப்புறமேட்டு நம்ம ரம்யா வந்து கெமி அவர்களை சூஸ் பண்ணிருந்தாங்க. அதே மாதிரி அமித் அவர்கள் வியனாவை சூஸ் பண்ணிருந்தாங்க. ஓகேவா, ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் போட்டோ வாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா கனி திரு அவர்களும் நம்ம திவாகர் அவர்களும். ஓகேவா, இவங்க 2 பேரும் தான் ஜெயிலுக்கு போறாங்க. திவாகர் மேல நிறைய புகார் வந்துட்டு இருக்கு. திவாகர் ஒரு லவ் கண்டென்ட் சொல்லிட்டு திவ்யா கிட்ட ஒரு எல்லை மீறி போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நேத்தே பார்க்க முடிஞ்சது. அதாவது நீங்க எந்த ஊரு எந்த ஆளுங்கன்றத முதல் கொண்டு கேட்டாப்புல விஜய் பார்வதி ஒரு விஷயத்த சொன்னாங்க. அவர் என்ன கேட்க வர்றாருன்னு புரியுதா, அவரை சுத்தி வளைச்சு வேற ஒரு விஷயத்த கேட்கிறாரு அப்படின்னு எனக்கு புரியுது, இதுக்கப்புறம் என் அந்த மாதிரி பேசுற வரலாம் வச்சுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கணேஷ் வந்து டைரக்டா நம்ம திவாகரை பார்த்து சொன்னதை பார்க்க முடிஞ்சது. அவர் அப்படி என்ன கேட்டாருன்னா, ஜாதி எந்த ஜாதின்னு பாக்குறாப்புல, இதுல கூட ஜாதியை வச்சு கேம் விளையாடியா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகேவா, அதே மாதிரி அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மக்களே. நேத்து ஒரு விஷயம் பண்ணிருப்பாப்ல, அதாவது எல்லாரும் வந்து அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம திவாகர் போயிட்டு என்ன பண்ணாருன்னா, அந்த பொண்ணுங்களை வந்து ஹராஸ் பண்ணது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாங்களாம் வந்து காலேஜ்ல இருக்கும்போது ரேக்கிங் பண்ணிருக்கோம், எல்லா பொண்ணுங்களையும் கூப்பிட்டு அவங்க பக்கத்துல உட்கார வச்சு லவ் ப்ரப்போஸ் பண்ணுன்னு சொல்லி அவங்களாம் வந்து பண்ணிருக்கோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாப்ல. அதாவது 3rd சீசன்லயே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே தான் ஒருத்தர் வந்து வெளியே தூக்குனாங்க. அதே மாதிரி தான் இப்பயும். ஓகேவா, இந்த விஷயம் வெளியே பெருசா வெடிச்சதுன்னா திவாகர் வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கு. திவாகர் இதே மாதிரி பண்ணி சுத்திட்டு இருக்காருல்ல, ஒரு மாதிரி பொண்ணுங்க தான், எங்க பார்த்தாலும் ஒரு பொண்ணுங்க தான் தெரியுது. அதனால ஒரு லெவலுக்கு மேல போறாரோ அப்படின்னு தோணுது. அதாவது கையை கொடுக்கும் போது கூட திவ்யா கையை வந்து பிடிச்சி அமுத்தி இருக்காப்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒருத்தரா போட்டு உடைக்கிறாங்க. அது எப்படி வெடிக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். திவாகரை பத்தின கருத்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியும் கூட பெல் ஐகானை தட்டி விடுவாங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.